So hello friends, welcome back to the channel ஸ்ரீகாந்த். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வடபழனி புத்தூர் கட்டிட லொக்கேட் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கிட்டத்தட்ட 2025 மாடல் வந்திருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து சென்னையில் நிறைய ஷாப்ஸ் பார்த்தாரு, நம்ம ஷாப்பை செலக்ட் பண்ணியிருக்காரு. பிகாஸ் நம்ம பண்ணுற ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவரே சொன்னார், சின்ஸ் நம்ம ஒர்க் நிறைய பார்த்துருக்காரு வீடியோவில். ஸோ அந்த வண்டியில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வந்து இ வேரியன்ட் வண்டி. ஸோ இ வேரியன்ட் மீன்ஸ் ஒன்றுமே இருக்காது வண்டியில், சிஸ்டம் இருக்காது, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் இருக்காது, ஈவன் ரூஃப் லைட் இருக்காது, அண்ட் நிறைய ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்ப பேசிக்காக இருக்கும் வண்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் வண்டியை நம்ம வந்து டாப் எண்டாக கன்வெர்ட் பண்ண போதும். பட் கஸ்டமர் பட்ஜெட் வைஸ் எவ்ரி மந்த் ஈச் மந்த் ஒன்றா பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸும் மாட்ட போகிறோம். ஸோ என்ன ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.3 inch ஜெனுவின் அந்த ஃபுல் பேனல் கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக நம்ம இன்னைக்கு சிஸ்டம் மாட்ட போகிறோம். ஸோ அந்த 12.3 inch என்எஸ் சிஸ்டம் அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ அந்த சிஸ்டம் ஃபாலோட் பை ஸ்பீக்கர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெனுவின் ஹிண்டாயோட ரூஃப் லைட், விச் மீன்ஸ் ரூஃப் லைட்டும் ஜெனுவினாக மாட்ட போகிறோம். அண்ட் ஸ்டியரிங் கண்ட்ரோல் வித் க்ரூஸ் கண்ட்ரோலில் மாட்ட போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற ஒரே கொஸ்டின் என்னதுன்னா வயரிங் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதில் வயரிங் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் சுத்தமாக வயரிங் கிடையாது, டோட்டலி ப்ளக் அண்ட் ப்ளே தான். அண்ட் ரூஃப் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வயரிங் இருக்கும். அந்த லைட் வந்து பின்னாடி இருக்கிற லைட்டில் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மினிமம் வயரிங் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டேரிங் கண்ட்ரோலில் சுத்தமாக வயரிங் கிடையாதுங்க, டோட்டலி ப்ளக் அண்ட் ப்ளே தான். அண்ட் இது போக ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸும் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று பார்ப்போம் என்ன பண்ண போகிறோம். ஸோ இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரேஸ் மார்க் பிராண்டில் நான் வர வச்சிருக்கேன். இது 24 Hyundai Creta 12.3 inch. ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து 12.3 inch அப்படியே ஃபிட் ஆகுற சிஸ்டம். ஸோ இதில் பேனல்லாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே மாட்டிட்டு தான் இதுதான். அண்ட் இதோட சாக்கெட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது. ஸோ நமக்கு வந்து வயரிங் பண்ணுறதுக்கு சுத்தமாக அவசியம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸு எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ இதை வயரிங்கிறது எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைனியர் ஸ்பீக்கர்ஸ் நம்ம மாட்ட போகிறோம் ஃப்ரண்ட் டோரில். அண்ட் இது வந்து தான் இன்னைக்கு மாட்டுற இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து மேட் ஃபினிஷில் வரும். பட் நம்ம மாட்டுறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கண்ட்ரோல்ஸ் மாட்ட போதும், விச் இஸ் டோட்டலி கிளாசி ஃபினிஷ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் சைட். ஸோ இது வந்து ரைட் சைட் விச் ஹேஸ் அ க்ரூஸ் கண்ட்ரோல். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் சில்வரில் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரனோட வயரு. ஸோ இது அப்படியே சாக்கெட் டு சாக்கெட் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே தான் மாட்ட போகிறோம், எந்த வயரிங்கும் கிடையாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அகைன் திஸ் இஸ் த ரூஃப் லைட். இதே ரூஃப் லைட் நம்ம பேசிக் மாடலுக்கும் இன்றைக்கி மாட்ட போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதோட வயரிங் இதோ இருக்குது. ஸோ மினிமம் வயரிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அப்போ தான் நம்ம இந்த லைட் வந்து பக்காவாக மாட்ட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஸ்டம் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்து இதோட பேனல். நம்ம வந்து ஃபுல் டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இந்த பேனல் ரிமூவ் பண்ணிட்டு இதே இடத்துல அந்த சிஸ்டம் வந்து பக்காவாக மாட்டிடுவோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூஃபில் கூட இங்கே லைட் கிடையாது. ஸோ இந்த ரூஃப் லைட்டும் நம்ம வந்து இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ரூஃப் லைட். அது போக பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் கண்ட்ரோல்ஸ் எதுவுமே இல்லை, ரைட் சைடில் இருக்குது, பட் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த ஒரு பேரும் நம்ம இதுக்கு மாட்ட போகிறோம். ஸோ இந்த ஒர்க் மட்டும் நம்ம நீட்டாக பண்ண போகிறோம். சொன்ன மாதிரி சிஸ்டம், ரூஃப் லைட், அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோல் எல்லாமே மாட்டிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இதோட ஒர்க்கிங்ஸ் காட்ட போகிறோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிஸ்டம்னு நான் சொல்கிறேன். எதனால பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம்லேயே வந்து டிஎஸ்பி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த டிஎஸ்பியில் நமக்கு வந்து ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் வருது. நம்ம பார்த்தீங்கன்னா 3D சரவுண்ட் வந்து வேணுன்னா போட்டுக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈவன் இதில் 4 சேனல் அண்ட் 5.1 சேனல் ரெண்டு ஆப்ஷனுமே அவைலபிள் இருக்குது. 5.1 சேனல் இருக்குது, 4 சேனல் இருக்குது. ஸோ 5.1 சேனல் தான் நமக்கு வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சிஸ்டமோட டச் கூட நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த சிஸ்டம் டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. யூடியூப் வீடியோஸ் எல்லாமே இதில் ஒர்க் பண்ணும். நம்ம இப்போ ரிவர்ஸ் கேமரா கிளாரிட்டி பார்ப்போம். ஸோ ரிவர்ஸ் கேமரா கிளாரிட்டி நீங்களே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஹெச்டி கேமராவில் வைட் ஆங்கிள் சூப்பராக இருக்குது. இத்தனைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு இந்த வண்டியில் OEM கேமரா மாட்டியிருக்கோம், விச் மீன்ஸ் இந்த Hyundai Cretaவில் டாப் எண்டில் வர அதே சேம் கேமரா நம்ம மாட்டியிருக்கோம். அந்த கேமரா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்னைக்கு மாட்டின கேமரா. ஸோ இந்த கேமரா கிளாரிட்டி நீங்களே பார்க்கலாம். பர்ஃபெக்டாக நம்ம வந்து இந்த நம்பர் பிளேட் லைட்டோட மர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து OEM கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிஸ்டமில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு மாட்டின ரூஃப் லைட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்னைக்கு மாட்டின ரூஃப் லைட். நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணோடனே தானாகவே ஆஃப் ஆகுது. சேம் ஜெனுவின் ரூஃப் லைட் எப்படி ஒர்க் ஆகுது அதே மாதிரி ஒர்க் ஆகும். நீங்கள் தனியாக ஆன் பண்ணிக்கலாம், தனியாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஈவன் சன்கிளாஸ் ஹோல்டர் தான் இருக்குது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸ்லோ மோஷனில் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு மாட்டின இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு வந்து கண்ட்ரோல்ஸ் வந்துச்சு அண்ட் இந்த சைடு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துச்சு. நல்லா பாருங்கள், நான் வந்து வால்யூம் அழுத்துறேன். ஸோ வால்யூம் அப், வால்யூம் டவுன் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ மோடுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இங்கே நான் க்ரூஸ் அழுத்துறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ க்ரூஸ் அழுத்தினோடனே க்ரூஸ் கண்ட்ரோல் கண்டிஷன்ஸ் நாட் மெட், விச் மீன்ஸ் ஒரு வண்டி 40க்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ க்ரூஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பியானோ ஃபினிஷ், விச் மீன்ஸ் கிளாஸி பிளாக்ல பர்ஃபெக்டாக நம்ம இப்போ மாறிட்டோம். ஸோ சிஸ்டம் ஒரு நல்ல குவாலிட்டியான ரூஃப் லைட் வித்தவுட் ஹார்மிங் எனி வயரிங் அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல்லையும் ரூஃப் லைட்லேயும் மினிமம் வயரிங் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேர் சாக்கெட் டு சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, பட் அப்படி கிடையாது. ஒரு மினிமம் ஒரு ரொம்ப ஸ்மால் வயரிங் கன்ஃபார்மாக நம்ம பண்ணியே ஆகணும். ஸ்டேரிங் கண்ட்ரோலில் கூட நம்ம வயரிங் பண்ணல, பட் ரூஃப் லைட்டில் நம்ம வயரிங் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மினிமமான வயரிங். அந்த வயரிங் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த லைட்ஸ் தான் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு வாரண்டி டேமேஜ் ஆகாமல் எதுவுமே ஆகாமல். அண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாக்கெட் டு சாக்கெட் பர்ஃபெக்டாக மாட்டிருக்கோம். இதோட கம்பைண்டாக நம்ம ரியரில் பார்த்தீங்கன்னா OE கேமரா மாட்டிருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு பிராண்ட் நியூ கிரெட்டா வச்சிருக்கீங்க, ஒரு குவாலிட்டியான அக்சஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் நான் கீழே ஷேர் பண்ணிக்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். டெல் தென் டேக் கேர்.